அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் வாசிக்க கேட்போம். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு தந்த இந்த வருடத்திற்கான இந்த வாக்கு தத்தத்திலிருந்து நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நடத்தி எப்படி நம்முடைய ஆத்துமாவை நம் வாழ்வில் மகா வறட்சியான காலங்களில் கூட எப்படி அவர் திருப்தியாக்குகிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். அதிலிருந்து நாம் பார்த்த முதல் தெளிவான சத்தியம்தான் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே, 2025 ஆண்டின் வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் நம்மோடு முதல் தெளிவாய் பேசுகிற வார்த்தை இதுதான். நீதிமொழிகள் 4:20 ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவி எனது சாய்த்து கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற பாதையிலே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, இததான் நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக தியானித்தோம். நாம் பார்த்த எப்படி கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார், அந்த பாதையில நம்ம நடக்கும் போது எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் கடைசி பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தரால் நம்ம நடத்தப்படும் போது மகா வறட்சியான காலங்கள், அதாவது நம்மை சுற்றி பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்ந்திருந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்ப கடைசியா சொல்றாரு, ஒரு எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினமுள்ளதாக்குவார்னு என்ன அர்த்தம்? உன் எலும்புகளை பலமுள்ளதாக்குவார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார்? இந்த வாக்கு தத்தத்தின் கடைசி பகுதியிலே ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார்? பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலக ஓட்டத்திலே நாம் சந்திக்கும் பிரச்சனை, போராட்டங்கள் நிறைய நேரம் என்ன ஆயிடுது, நமக்குள்ளே மன துக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. அப்போ பாருங்க, இந்த உலக வாழ்க்கையின் பயணத்திலே நாம் சந்திக்கும் இந்த போராட்டம், இந்த பிரச்சனை கண்டு நம்முடைய மனம் துக்கமாகும் போது என்ன நடக்குது பாருங்க. நம்ம நீதிமொழிகளுக்கு செல்வோம். பாருங்க, நீதிமொழிகள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15 அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லித்தருது. அது என்னது? நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அது பெரிய முக மலர்ச்சியை என்ன செய்கிறது, தருகிறது. ஆனா இந்த உலகத்திலே சந்திக்கும் போராட்டம், பிரச்சனை, உபத்திரவங்கள் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளும் போது நாம் மன துக்கமுடையவர்களாய் மாறிவிட்டால் அது என்ன செய்தா,
அதனால் நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? முறிந்து போகிறது. அதாவது இது எதை பத்தி பேச? நம்முடைய உள்ளான மனுஷனை பத்தி பேசு. ஏன்னா மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். அப்போ நீங்க தொடர்ந்து உங்களோட மனதுல துக்கத்துக்கு நீங்க இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆயிருது? நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க, ஆவிக்குரிய மனுஷனிலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் நமக்குள்ளே என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்விலே ஓடுகிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி மனுஷன்லே வாசமாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி மனுஷன் மூலமாகத்தான் பாருங்க நமக்குள்ளே அந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்விலே பாருங்க ஜீவ நீரோடையாக அவர் ஓடச் செய்கிறார். இயேசு சொல்றார்ல, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு ஓடும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஏசாயா 58:11 அந்த கடைசி என்ன சொல்லுது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலோ வற்றாத நீரூற்றை போலோ என்ன செய்வாய்? இருப்பாய். யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தரால் நம்ம வழி நடத்தப்பட்டு வாழும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாக பாருங்க, ஆவியானவருக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்முடைய வாழ்வில பாய்ந்து எல்லா விதத்திலையும் பாருங்க அது நம்முடைய வாழ்க்கையை பாருங்க அது ஒரு அழகான தோட்டத்தை போல அது மலரச் செய்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்விலே இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் போராட்டம் பிரச்சனைகளின் நடுவிலே நம்ம மன மகிழ்ச்சியா இல்லாம அதுக்கு பதில நான் மன துக்கமா இருப்பேன் நம்ம அப்படி இருக்கும்போது என்ன ஆயிருது? அது நம்முடைய உள்ளான மனுஷனை அது என்ன செய்கிறது? முறித்து போட்டு விடுகிறது. பரிசுத்த ஆவியின் அந்த நதி, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் அது மாற்றாதபடிக்கு அது தடை பண்ணி விடுகிறது பாருங்க. அப்போ தேவனுடைய அந்த பரிசுத்தாவி நதி நமக்குள்ள ஓடலைன்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க அது நம்ம எப்போ உள்ளான மனுஷன்ல பல வீணம் அடைகிறோமோ, இப்படி மன துக்கப்பட்டு 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 நம்முடைய ஆவி மனுஷன் முறிந்து போகும்போது என்ன ஆயிருது? நாம் உள்ளான மனுஷன்ல பலவீனம் அடைகிறோம், ஆத்மாவில பலவீனம் அடைகிறோம். ஆத்மாவில பலவீனம் அடைஞ்சிட்டா கொஞ்ச நாள்ல பாருங்க, அதான் போட்டிருக்கு, மன துக்கத்தினாலே உள்ளான மனுஷன் முறிந்து போகும்போது என்ன ஆயிருது? முடிவுல அது சரீர சுகத்தையும் பாதிச்சிருது பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். பாருங்க, இங்க வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீங்க மன துக்கத்தினால நிறைந்து, நான் துக்கமாதான் வாழ்க்கையின் சூழ்நிலை நடுவில் நான் துக்கமாதான் இருப்பேன், மன துக்கத்திலேயே தான் வாழ்வேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன ஆகுது? அது உள்ள இருக்கிற பரிசுத்தாவி நதி ஓட முடியாதபடி அது ஆவியை முறித்து போடுகிறது. அப்போ ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்லே நம்ம பலவீனம் அடைஞ்சிடறோம். பலவீனம் அடைஞ்சிட்டோம்னா அது கொஞ்ச நாள்ல சரீர சுகத்தையும் என்ன செய்திருது? பாதிச்சிருது. அதை தான் இங்க போட்டிருக்கு, முறிந்த ஆவியோ எலும்புகளையும் என்ன பண்ணிருமா? உலர பண்ணிருமா. அதாவது சரீர ஆரோக்கியத்தை என்ன செய்திருமா? பாதிச்சிருமா பாருங்க. சரீரம் பலவீனம் அடைந்து வியாதிப்பட்டு விடுகிறது. இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்வின் இந்த போராட்டம், இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம் மன துக்கமா இருக்கும் போது, மன மகிழ்ச்சியா இராம மன துக்கமா இருக்கும் போது நம்முடைய வாழ்வில ஏற்படுகிற விளைவா என்ன செய்திருக்கு? அப்போ அநேகர் இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவருக்கு தெரியும், நீங்க கடந்த காலங்கள்ல வாழ்க்கையில சந்தித்த அந்த போராட்டம், அந்த பிரச்சனை நிமித்தம் நீங்கள் மன துக்கம் அடைந்து அதனால இப்போ உங்க சரீரமும் என்ன செய்திருச்சு? வியாதிப்பட்டு போயிடுச்சு. பலவீனமா நீங்க இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர்
இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி என்ன? பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எந்த நாளிலே உன் எலும்புகளை நான் பலமுள்ளதாக்குகிறேன், உன்னை என்னுடைய தழும்புகளால் சுகமாக்கி உன்னை மறுபடியும் பலனடைய செய்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, ஹல்லேலூயா. பாருங்க, இதை குறித்து தான் எரேமியா 30:17 ஆண்டவர் அங்கே அருமையான வாக்கு தத்தத்தை சொல்றாரு. பாருங்க, எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க கர்த்தர் எவ்வளவு அழகா பேசுகிறார் பாருங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்றார். எதுக்கு? ஏன்னா உலக வாழ்விலே நம்ம பிரச்சனை, போராட்டம், பாடுகள் வெளியே கடந்து போகும்போது என்ன ஆயிடுது? நம்முடைய வாழ்க்கையின் நிலைய வேதவசனம் எவ்வளவு அழகாக வர்ணிக்குது பாருங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, இங்கே கர்த்தர் எதை பத்தி பேசுறாரு பாருங்க. எருசலேம் பட்டணம், அதிலே வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம திரும்ப 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 பாவம் செய்தபடியால் பாருங்க, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேம் பட்டணத்தை கைப்பற்றி பட்டணத்தை எல்லாம் இடிச்சு போட்டு அங்கே உள்ளவர்கள் எல்லாம் அடிமையாக திரும்ப பாபிலோனுக்கு என்ன செய்தாரு? கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு பரிதாபமான நிலையில இருக்குது. அந்த நிலையை பத்தி தான் அங்க பேசுறாரு. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். எருசலேம் வந்து அதுக்கு முந்தைய காலத்துல ஒரு மகிமையான பட்டணமா இருந்துச்சு. ஏன்? அது தேவனுடைய ஆலயம் இருந்த இடம். சாலமோன் கட்டின தேவாலயம் அங்க இருந்தது. அந்த தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. கர்த்தருடைய பெட்டியின் மேல் தேவ பிரசன்னம் என்ன செய்தது? இருந்தது. ஆனா ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பாருங்க, அவர்கள் கர்த்தர் அந்த பட்டணத்தை கைவிட்டார், அந்த பட்டணத்தை நிராகரித்தார். எதிரிகள் வந்து பட்டணத்தை அழித்து போட்டார்கள். இப்போ எருசலேம் பட்டணம் எப்படி இருக்குதா? அதை சுற்றி உள்ளவர்களாம் சொல்றாங்களா, நீ விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டிருக்கிறாங்க எருசலேம் பட்டணமே. ஆனா நான் உனக்கு திரும்ப என்ன செய்வேன்? உன் தேசத்தின் மேல் மனம் இறங்கி திரும்பவும் தேசத்திலிருந்து அடிமையா போனவர்கள் எல்லாம் திரும்பவும் எருசலேம் பட்டணத்துக்கு திரும்ப வரப்பண்ணி அதன் மூலம் இந்த பட்டணத்துக்கு மறுபடியும் ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? இங்க அடிமைப்பட்டு போன அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி எருசலேம் பட்டணம் திரும்பவும் கெட்டப்படும், திரும்பவும் ஜனங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி திரும்ப வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்தார்? பேசினார். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கும்போது ஒருவேளை பாருங்க, நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்துல இந்த வருஷத்துல ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை போல கர்த்தர் உன்னை நித்தமும் என்னது நடத்துகிறார். ஆனா கடந்த காலத்துல அவருடைய நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யாம, செவி கொடுக்காம, அதை கவனிக்காம, நம்ம இஷ்டம் போல இஸ்ரேல் ஜனங்களை போல இஷ்டம் போல வாழ்ந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு நஷ்டங்கள், பல்வேறு அவமானங்கள் என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். அதனால இன்றைக்கு நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நம்மை அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தை எப்படி அவமானமா, நீ விசாரிப்பற்ற சீயோன், நீ தள்ளுண்டவள்னு சொல்லி எப்படி அதை கேலியா பேசுனாங்களோ,
அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் கேலியாய் பேசுகிற ஒரு தாழ்ந்த நிலையில இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா கர்த்தர் தாழ்ந்த நிலையில அவமானப்பட்டு, சரீரத்துல வியாதிப்பட்டு, பலவீனப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, அதனால் வெட்கத்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், இனி நீ அவமானத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை என் மகனே, என் மகளே. கடந்த காலத்துல நீ வழி நடத்துதலுக்கு செவி கொடுக்காம போனதுனாலதான், நீ இஷ்டப்படி வாழ்ந்ததுனாலதான் நீ அவமானப்பட்டு போன. ஆனா இப்போ நீ மனம் திரும்பி விட்ட. இனி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்பேன்னு சொல்லி நீ முடிவு எடுத்திருக்கிற. அதனால இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நீ இழந்து போன எல்லா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உனக்கு திரும்ப வரப்பண்ணி, நீ அடைந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எருசலேம் பட்டணத்துக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. 70 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போனார்கள். ஆனா திரும்பவும் கர்த்தர் அந்த ஜனங்களை வரச்செய்து திரும்பவும் எருசலேம் பட்டணம் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. அந்த திரும்பவும் கட்டப்பட்ட எருசலேம் பட்டணத்துக்கு தான் இயேசுவாகிய ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார், ஊழியம் செய்தார். அதே அந்த இடத்துல திரும்பவும் கட்டப்பட்ட தேவாலயத்துல தான் இயேசு என்ன செய்தார், ஊழியம் செய்தார். அந்த பட்டணத்துக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, காயங்களை ஆற்றின தேவன், அவமானத்தை நீக்கின தேவன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்களை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், திரும்ப உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன், உங்கள் எலும்புகளை பலமுள்ளதாக்குவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். தேவ பிள்ளைகளை, அதனால் நாளிலே திடன் கொள்ளுங்கள், ஆறுதல் அடையுங்கள். அப்போ இதுல ரொம்ப முக்கியமானது என்ன பாருங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு தான் நம்ம வரணும். அது என்னது, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்வேன், நடப்பேன் என்ற அந்த ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், திரும்ப என்ன செய்யணும், வரணும். பாருங்க, திரும்ப வாசிக்கலாம் பாருங்க. பாகமம் 28:14 வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, கர்த்தர் திரும்பவும் அதைத்தான் சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி இந்த காயங்களெல்லாம் ஆற்றி நம்முடைய தலையை உயர்த்தணும்னா என்ன பண்ணணும், இனி ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடணும். பாருங்க, வருஷத்தின் துவக்கத்திலே வந்துடணும். இனி நான் என் இஷ்டப்படி என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு அதுக்கு தான் எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க கீழ்ப்படியாம போனதுனாலதான் பாபிலோனுக்கு அடிமைகளாக போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கர்த்தர் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அனுப்பி அவங்களோட பேசினார், செவி கொடுக்கவே இல்லை. அதனாலதான் அவமானப்பட்டு போனாங்க. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே சொல்லிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, நான் உனக்கு காட்டுகிற அந்த பாதையிலே நடக்கும்படி நீ என்ன பண்ணு, அதுல நடக்க கவனமா இருக்கும்படிக்கு நீ என்ன பண்ணு, அவைகளுக்கு நீ செவி கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாரு, இந்த வசனத்துல அதான் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு என்ன செவி கொடுத்து வந்தார். யோசிப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அதை கேட்கும்படி நீங்க செவி கொடுக்கணும். செவி கொடுத்து அதுல என்ன செய்யணும், நடந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும், கை கொள்ளணும். பாருங்க, அப்போ கர்த்தர்
தலையை என்ன செய்வார்? உயர்த்துவார். அதான் சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம வாழாமல் வாழ்வில் தலையாணும்னா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தது என்னது போதும், இதுக்கு மேல கீழ்ப்படியாமையின் வாழ்வு போதும் யான்கிற ஒரு முடிவுக்குள்ள நீங்களும் குடும்பமா வந்துடணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ளேயே நம்ம பார்க்கிறோம். சிலர் ஊழியக்காரங்களா இருக்காங்க, விசுவாசிகளா இருக்காங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் பதவி ஆசையிலும் பண ஆசையிலுமே அவங்க வாழ்க்கை என்ன செய்கிறாங்க? கழித்து விடுகிறார். சபைக்குள்ள பாருங்க, சபைக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறது, பிறரோட மதிப்பை பெறதுக்காக பெருமையினால் நிரப்பி தங்களை தாங்களே உயர்த்தி கொள்றதும், இப்படி நடக்கிறவர்கள் சபைக்குள்ளேயே ஒரு கூட்டத்தார் இருக்கத்தான் என்ன செய்யறாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நம்ம பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு நாம் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் வந்தாச்சு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இனி உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் என்ன செய்ய, நம்பிக்கையா இரு. இவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நாளும் நம்ம சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய மாம்ச இச்சைகளின்படி நடந்ததான் இன்னைக்கு பாருங்க வாழ்க்கையில அவமானப்பட்டு நிந்தையை சுமக்கிற நிலைக்கு வந்திருக்கு. அதனாலதான் பலருக்கெல்லாம் பல விதமான வியாதிகள். சிலர்லாம் கேட்கிறாங்க, எனக்கே இந்த வியாதி வந்துச்சு பாருங்க. கடந்த காலத்தில் உள்ள ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை தான் பாருங்க, இஷ்டம் போல வாழ்க்கை பாருங்க. சிலருக்கெல்லாம் சுகர், பிபி எல்லாம் ஹையா இருக்கும். காரணம் என்ன பாருங்க, அந்த ஆலோசனை வரும், எப்பா கொஞ்சம் அடக்கமா இருக்கு, சில விஷயத்துல என்ன செய்யறது கிடையாது, அடக்கமா இருக்கிறது இல்லை, இஷ்டம் போல என்ன செய்யறது, சாப்பிட்றது. அது 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 கூட அது பிரச்சனையின் ஒரு பங்கு தான். இன்னொரு பங்கு என்னன்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாத, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு நீ சமாதானமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல. ஆனா நம்ம ஆட்கள் பாருங்க, நிறைய நேரம் எப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி, கோவப்பட்டு, எரிச்சலாகி. அப்போ யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டு கோவப்பட்டு கொண்டே இருந்தா அதுவும் பாருங்க ப்ரெஷரும் சுகர்லாம் ஏறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன செய்து இருக்குது பாருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வசனம் சொல்லுகிறது போல நம்ம சமாதானமா இருந்தாலே பாருங்க, கிட்டத்தட்ட 80% அளவுக்கு நோய் என்ன செய்து சரியா போயிரும் பாருங்க. நோயெல்லாம் சீக்கிரமா சரியா போயிரும். சில வியாதிகள் எல்லாம் ஏன் சரியாக மாட்டீங்கன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதே என்னது கிடையாது, எல்லா பாரத்தையும் அவங்களே என்னது சுமக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் வார்த்தைக்கு இந்த வருடத்தில் செவி கொடு. நான் உனக்கு சொல்லவில்லையா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை அவர் தள்ளாட விடமாட்டார் என்று சங்கீதம் 55:22 அவர் சொல்லவில்லையா? அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லவில்லையா? அதனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த நாளிலே ஜபத்தின் மூலமா உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்களுடைய எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும்படிக்கு தேவ சமாதானத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். பாரத்தை கர்த்தர் மேல வைங்க. இனி பாரப்படுறதை நிறுத்துங்க, கோவப்படுறதை நிறுத்துங்க, டென்ஷன் ஆறதை நிறுத்துங்க. நிறுத்தி விட்டு கர்த்தருடைய சமாதானத்திலே வாழும்படி
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வில கிரியை செய்ய இடம் கொடுங்க. கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படியும்படி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, இன்னைக்கு உன்னுடைய எலும்புகளை பலமுள்ளதாக்கி நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன். என்னோட தழும்புகளால் உன் வியாதிகளை நான் குணமாக்குகிறேன். நீ பலமுள்ளவனா இருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் மூலமாய் வருகிறப்ப அந்த நல்ல நாளிலே கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. வருடம் எங்களோடு பேசினேன், நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில கீழ்ப்படியாமையினாலதான் அவமானப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை போல அவமானப்பட்டு போயிட்டாங்க. கவலைப்படாதன்னு எத்தனையோ முறை சொன்னீங்க, கீழ்ப்படியவே இல்லை, பாரத்தை மேல வைக்கிறதே இல்லை. கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு வீட்டுல கத்தி கடைசியில் அதனால குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஆண்டவர், இதனால நீங்க உங்க பிள்ளைகளோட தெளிவா பேசியிருக்கீங்க. இனி உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழ்வதை நிறுத்து, பாவ இச்சைகளின்படி வாழ்வதை நிறுத்து. பண ஆசை, பொருள் ஆசை, முடிவு, இதுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதை நிறுத்து. எல்லாம் நிறுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அவர் மேல் நம்பிக்கையா இருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர், இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய், அதை விட்டுவிட உதவி செய். என்ன பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்களோ அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு உங்களுடைய பாதத்தில் அவங்க சரணடையட்டும். ஆண்டவரே, உங்களுடைய உண்மை உண்மையாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, மாறுகிறதன் மூலம் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு என்னென்ன வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ, என்ன பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரை இப்பொழுது உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும். இப்பொழுது உம்முடைய தழும்புகளால் யார் யார் என்னென்ன வியாதி பட்டிருக்காங்களோ அந்த வியாதிகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைவார்களாக. இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்கள் காயங்களை ஆற்றுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். செய்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எலும்புகளை நீர் பலமுள்ளதாக்குவீராக. எல்லாரும் பலன் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். சுகத்தை தந்து பலத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றினதுக்காக ஸ்தோத்திரம். அவமானத்தின் நிந்தையை அகற்றினதுக்காக நன்றி. இனி உமக்கு செவி கொடுத்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற உம்முடைய உண்மையாய் பின்பற்றுகிற தேவ ஜனங்களை உம்முடைய பிள்ளைகளை மாற்றினதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கணும் நினைப்பிட்டு இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒரு மேல் விசுவாசம் வைத்து வாழுவேன். ஆமென்.